சித்தி உள்ளதா இருந்தாங்களா? அப்படியே கதவை திறக்கல. ஒருவேளை காலிங் பெல் சத்தம் காதல விழுந்திருக்காதோ? இப்போ என்ன செய்யறது? ஒரே குழப்பமா இருக்கே. திரும்ப போய் காலிங் பெல் அடிக்கலாமா? இப்பதான் வந்திருக்காங்க, எல்லாரும் குளிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், சாப்பிடணும். ச்சே, அம்மா சொன்ன மாதிரி காலையிலேயே வந்திருக்கலாம். சம்பத், என்னடா தனியா வந்திருக்க? அனு எங்கடா? அவ என்ன போன்னு சொல்லிட்டா. இங்க பாரு, அவ போன்னு சொன்னா வந்துருவியா? அவளே உன்னை போன்னு சொன்னாலா இல்ல நீ தூக்க வருதுன்னு சொல்லி இங்க வந்துட்டியா? இல்ல ரம்யா, நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா வேணாம், லேட் ஆகும், நீ போன்னு அனுதான் சொன்னா. அவ சொன்னா நீ வந்துருவியாடா? அதான் லொகேஷன் தெரியுமே, அவ கூப்பிட்டதும் திரும்ப போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாமேன்னு நினைச்சேன். டேய், நீ என்ன டிரைவரா அவளை பிக்கப் டிராப் பண்றதுக்கு? அவ கூப்பிட்டான்னு கண்ட நேரத்துக்கு நீ பாட்டுக்கு அவ பின்னாடி ஓடுற? பெட்ரோல் என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அதுக்கெல்லாம் அவ அப்பனாடா காசு கொடுக்கறா. எல்லாம் ஏன் காசுடா, ஏன் காசு. ரெண்டு பேரும் மோத்தியும் பாரு, நல்ல மங்குனி ஆட்டம். அனு ஒண்ணு சொல்லிட்டா இதுங்க ரெண்டு துள்ளி குதிக்கிற குதி என்ன, ஆடுற ஆட்டம் என்ன. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா மாஞ்சு மாஞ்சு ஐடியா கொடுக்கறது என்ன? ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். அவ உங்க ரெண்டு பேரையும் டிரைவர் வேலை பார்க்க வைக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அது புரிஞ்சுக்காம நீங்க ரெண்டு பேரும் அவ பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ அப்பனுக்கு புத்தி இருக்கா இல்லையா? இப்படிதான் கண்ட கண்ட நேரத்துல தன் பொண்ண ஊர் சுத்தம் வெளியே அனுப்புவானா? மாமா, சும்மா வாய்க்கு வந்த மாதிரில பேசாதீங்க. பேசுவேன், நல்லா பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த நேரத்துல ஒருத்தி வெளியே போவாளா, அதுவும் என் பையனை வேற இழுத்துட்டு போவாளா? அதை நான் கேட்க கூடாதா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் உருப்படணும்னா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒரே அடியா தலைமுழுகிடுங்க. இல்ல உருப்படுறதுக்கு வழியே இல்ல. அப்பா, மீரா மேடம் அம்மா இறந்துட்டாங்கப்பா, அதான் அனு போயிருக்கா. என்னது? மீரா மேடத்தோட அம்மா இறந்துட்டாங்களா? அடப்பாவமே. ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா, அந்த சூரிய பிரகாஷ் வந்திருப்பானே துக்கம் விசாரிக்க. இப்ப புரியுதுடா எனக்கு எல்லாம். சும்மாவா அணுவும் துக்கம் விசாரிக்க போனா? நல்லா கண்டுபிடிக்கிறாடா அந்த அணு ஒரு காரணத்தை. வச்சுக்கிறேன் கச்சேரிய. சம்பத், அணுவ கண்டாலே உங்க அப்பாக்கு பிடிக்காதாடா? அவருக்கு யாரதான் பிடிச்சிருக்கு? அதுவும் சரிதான்டா. அனு வந்த உடனே உங்க அப்பா என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவ சீக்கிரம் வந்துட்டா நல்லது, இல்லன்னா பிரச்சனை தான். மேடம், சார், இல்ல வேண்டாம். தேங்க்யூ சோ மச் பூர்ணி. நீங்க மட்டும் இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இதெல்லாம் என்னோட கடமை மேடம். உங்க அம்மா திடீர்னு இப்படி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எங்க அம்மாவை பாத்துக்கிட்டது கொஞ்ச நாள்னாலும் அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க. நான் இங்க இல்லாதப்போ கூட நீங்க அவங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டீங்க. ஒருவேளை நீங்க முன்னாடியே வந்திருந்தா எங்க அம்மா நல்லா இருப்பாங்களோ என்னமோ. ரொம்ப தேங்க்ஸ் பூரணி. ஐ மீன் இட். ஒரு விஷயம் உறுதியா நடக்கணும்னு நாம மனசார ஆசைப்பட்டா அது நிச்சயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா போகும்போது அவங்க ஆசைப்பட்டது நடந்திருக்கு. சூர்யா சார் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரான்னு பல தடவை சொல்லிருக்காங்க. நான் தான் அது உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அவங்க கண்ணை மூடும் போது நீங்க இங்க இருந்தீங்க சார். ஷீ இஸ் சோ பிளெஸ்ட். நீங்க என் கூட இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க போயிருக்காங்க. என்ன கொஞ்ச நாள் முன்னாடியே
எல்லாரும் அவங்க கூடவே கொஞ்ச நாள் இருந்திருந்தா நிச்சயமா என் கூடவே இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மீராஜி. என்ன கேட்டா நாம எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு இப்படி ஆனது கூட ஒரு வகையில நல்லதுதான். இல்லனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கரெக்ட் பங்கஜ். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனிவேஸ், அம்மா நல்லபடியா தான் போனாங்க. எல்லாத்துக்கும் பூர்ணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பூர்ணி, இன்னில இருந்து நீங்க ஃப்ரீ. இனிமே நிம்மதியா உங்க ஹாஸ்பிட்டல் வேலையை மட்டும் பார்க்கலாம். எந்த தொந்தரவும் இல்ல. அப்படிலாம் இல்ல மேடம். பூர்ணி, எனி டைம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்க. ஐ அம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தேங்க்யூ மேடம். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். இங்க இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சூர்யா சார் இருக்கும்போது நோ பூர்ணி, சூர்யா சார் இங்க இருக்க போறதில்ல. நீங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம். இந்த நேரத்துல எப்படி போவீங்க? சரிங்க மேடம், அப்ப நான் இங்கே இருக்கேன். இல்ல மீரா, நான் இன்னைக்கு இங்க தங்குறேன். பூரணி, நீங்க கிளம்புங்க. ஐ வில் டேக் கேர். ஓகே சார். பங்கஜ் சார், எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? அனு வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. ஒருவேளை வரலையோ என்னவோ. அனுவா? எந்த அனு? ஆ, ஆ, அனு எங்க அக்கா பொண்ணு மேடம். நம்ம அனு மேடம் தான். அனுவோட சித்தியா நீங்க? ஐ நோ மீரா, ஏன் மூலமா தான் இவங்க இங்க வந்தாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். நீங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். நான் கார்ல வெயிட் பண்றேன். தெருமுக்கில் தான் இருப்பேன். ஓகே சார். சார், ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். டேக் கேர் மேடம். நான் வரேன் சார். இப்படி ஆயிடுச்சு. மீரா மேம் சாரும் இருக்கும்போது கதவை தட்டினா நல்லாவா இருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சார் எவ்வளவு பக்கத்துல இருந்தோம், யாரோ ஒருத்தி மாதிரி வெளியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இவ்ளோ தூரம் வந்துட்டு மீரா மேம பார்க்காம போனா நல்லா இருக்காது. உள்ள போய் மீரா மேம் கிட்ட பேச வேண்டியதுதான். என்ன அனு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்போ வந்த? நீ வரலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ்ளோ லேட்டா வந்திருக்க. தனியாவா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன் சித்தி. சம்பத் வந்து டிராப் பண்ணிட்டு போனான். ஆனா வழி தெரியாம நான் இங்கெங்கேயும் சுத்திட்டு இருந்தேன். அப்ப நீ உள்ள வர வேண்டியதானே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து பெல் அடிச்சேன், நீங்க கதவை திறக்கல. ஓ, நீதான் பெல் அடிச்சுதா? அவங்க போன பிறகு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன். அதனால நீ பெல் அடிக்கும் போது என்னால கதவை திறக்க முடியல. ஆனா அப்புறம் வந்து பார்த்த பிறகு யாருமே இல்லையே. பரவாயில்ல சித்தி. மீரா மேடம் எப்படி இருக்காங்க? அவங்க கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் கூட என்னவோ நினைச்சேன். ஆனா தாங்கிக்கிட்டு
கம்மா அங்க போறேன்னு சொல்ற. சூரிய சார் வேற இருக்காரு. சூரிய சார் அங்க இருந்தா என்ன சித்தி? உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல அனு. நான் இங்க இருந்த இத்தனை நாள் மீரா மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். சூர்யா சார் கூட பேசினா மீரா மேடமோட மனசு சமாதானம் ஆயிடும். இந்த நேரத்துல நீ ஏன் அங்க போற? நீ ஏன் என்ன இப்படி தடுக்கிறேன்னு தெரியல சித்தி. அவங்க 2 பேரும் இருந்தா நான் ஏன் போக கூடாது? அதுவும் துக்கம் கேட்க. ஏன் அனு ஸ்கூல் பொண்ணு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லையா? வா போலாம். இல்ல சித்தி, நான் வரல. இல்ல சித்தி, நான் பார்த்துட்டு தான் வருவேன். இப்ப நான் தான் அங்க போக வேணாம்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம வர்றது சரியா படல. நீ போ சித்தி. வேணான்னு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சித்தி ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு மெச்சூரிட்டி இல்லாம இல்ல. மெச்சூரிட்டியா தான் நடந்துக்கிறேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல இவங்க 2 பேர் மத்தியில நீ போறது எனக்கு சரியா படல அனு. சரி, நீ என்னமோ பண்ணு. சார், இட்ஸ் கெட்டிங் லேட் சார். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு ஆன்லைன் பிரஸ் மீட் இருக்கு. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண நம்ம ரொட்டீன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு ஃபோன் கால் மீட்டிங் இருக்கு. அப்புறம் நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இன்னொரு மீட்டிங் இருக்கு சார். தென் ஒரு முக்கியமான விஷயம் சார். ₹2 ரீசார்ஜ் ஸ்கீம்ல என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தனியா ஸ்டடி பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் கூட ரெடி ஆயிருச்சு. தீனா கூட நீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். மீரா, தென் சார், அந்த யூஎஸ் கிளையண்டோட எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் ஃபர்தரா உங்களுக்கு இருக்கு சார். இதுல எந்தவித டிலேவும் இருக்க கூடாது சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் நமக்கு. மீரா, ஸ்டாப் இட். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. எந்த வேலையும் நிக்காத. எல்லாம் தானா நடக்கும். இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட். ரெஸ்டா? எனக்கா? வை சார்? ஐ அம் நார்மல். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தான் தெரியும். நான் இல்லனா மீரா, அதெல்லாம். நான் தான் சொல்றேன்ல மீரா, எந்த வேலையும் நிக்காத. இப்போ உனக்கு தேவையெல்லாம் மன அமைதி மட்டும்தான். ஓகே சார், ஐ வில் டேக் குட் கேர் ஆஃப் மை செல்ஃப். நீங்க கிளம்புங்க. நீங்க இங்கே இருந்தா என்ன ஆகும் மீரா? Come on. Tell me மீரா, நான் இருந்தா என்ன ஆகும்? சார், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்றியா? நோ சார், ஐ காண்ட். என்னால முடியல. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க சார். இல்லனா சாரி சார், என்னால முடியல சார். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ சார். மீரா, அழாத. நான் சொல்றத கேளு. முடியல சார். சார்,
இட்ஸ் ஓகே சார். ஐம் ரியலி சாரி சார். பரவாயில்ல, படுத்துக்கோ மீரா. இல்ல சார், பரவாயில்ல. மீரா ப்ளீஸ் படுத்துக்கோ.